ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கடா ட்ரெயினில் போயிட்டுருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிற போக்கில் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த மாதம் பிறந்தாலும் பிறந்துச்சு, விசேஷத்துக்கு ஒன்றும் குறை இல்லைங்க. ஆமாம், பண்டிகை ஒரே விசேஷம் போயிட்டு இடம் விழுப்புரம். ஆமாம், இப்போ நாங்கள் விழுப்புரம் போயிட்டுருக்கோம். நான் இது ஃபஸ்ட் டைம் விழுப்புரம் போகிறது. காரணம் என்னென்னா வேறு என்னங்க, ஃபங்க்ஷன் தான். ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரெயினில் போகிறது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. எப்படி போச்சு அந்த 3 ஹவர்ஸ்னே எனக்கு தெரியல. ஃபஸ்ட் ஆஃபு ஒரே ரன்னிங், சேசிங், அதுக்கப்புறம் தான் ட்ரெயினை பிடிச்சிங், அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது நாங்கள் என்ன மறந்துட்டோம்னா, காலையில் டிஃபன் சாப்பிடவே மறந்துட்டோங்க. டிஃபன் சாப்பிட மறந்தவுடனே எனக்கே ஒரே மாதிரி வயிற்றை போட்டு பெரட்டும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தருணங்கள் தான் ஏற்பட்டுச்சு. சிரித்து சிரித்து வயிறு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. பக்கத்தில் இருக்க எய்த்தாப்பில் இருக்க பாட்டி வந்து நேற்று செஞ்ச சுண்டல், அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு முடிஞ்ச நாள் மறுநாள் அவங்க கொடுத்தது. ஒரு பக்கம் வந்து நான் பசியாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டி எனக்கு சாப்பிட கொடுத்தது. அதை வச்சு என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஓட்டினது. அந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பாட்டு சவுண்டும், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேர்ள்ஸை சைட் அடிப்பாங்களே அந்த தருணமும் எல்லாம் இப்படி ஜாலியாக ஒரு மாதிரி நல்லா போச்சுங்க. போயிட்டு ஒரு வழியாக நாங்கள் விழுப்புரம் ஸ்டேஷனில் வந்து இறங்கினோம். நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் வரேன், அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு வரதில் பரம ஆனந்தம். என்னென்னா, காலையில் சீக்கிரமாக எழுந்ததுலேருந்து வயிற்றுக்குள்ளே ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குங்க. அதுதாங்க பசி சவுண்டு. வந்த உடனே இறங்கின உடனே வேலை டீயை சாப்பிட்டாச்சுங்க. ஏன்னா டீ சாப்பிட்டு ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டா தாங்க வயிறே ஃபுல்ஃபில் ஆகும். வேறு என்ன கடகடன்னு கிளம்புவோம் சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புனோங்க. ஃபங்க்ஷன் கிளம்புனதில், அதாவது வீட்டு கிரகப்பிரவேசம் தான் வந்துடணும். ஸோ சென்னைக்கும் இங்கேயும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கதாங்க செய்யுது. உண்மையாகவே வீடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம இங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் அங்கேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. போனோடனே என்னங்க, சாப்பிட்ற வேலையை தான் போய் பார்த்துட்டு போய் இருக்கிற எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. கிளம்புனா ஒரே அது என்னது டேம்னு சொல்லுவாங்களே, அந்த டேம்லாம் ஏரி அதெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் அப்படியே ஒரு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. பட் நாங்கள் ஒரு ஏரியாவுக்கு போகணும்னு சொன்னேன்ல, அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்காக்கா கூட நடமாட்டமே இல்லைங்க. அவ்வளோ மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் போல், அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. அது என்ன, அதை சுற்றி பார்க்க வேண்டியதெல்லாம் ஒரு நாள் மட்டும்தாங்க சுற்றி பார்க்க முடியும். சென்னையில் இருக்கவங்க கண்டிப்பாக அங்கே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் என்னால் அங்கே இருக்க முடியாது. மற்றவங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு ஓடி வந்து திரும்பவும் அதே மாதிரி ட்ரெயினை பிடிச்சி ஏறுறதுக்குள்ளே அப்பா எப்படா சென்னைக்கு வருவோம் அப்படின்னு ஒரு மாதிரி தோணும் இல்லைங்க. அது தோணிருச்சுங்க. ஆமாங்க, எப்படா சென்னைக்கு வருவேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்ல பரம ஆனந்தமாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்பவே நன்றி. பாய்.